ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் விளாம்பழம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா ஆப்பிள் பழம் மாதிரி பெருசாக சூப்பராக இருக்குது. நல்லா பழுத்து இருந்துச்சு. அப்படியே செம்ம வாசனை. இருங்க, இது உடச்சி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பழுத்துருக்கு. அந்த ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக, வீடு ஃபுல்லாக அப்படி கும்முன்னு வாசனை. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்மெல்லு அவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பிட்ணுன்னு அவ்வளோ டெம்ட் ஆகுது அந்த வாசனைக்கு. இதை நம்ம உடச்சிட்டு அந்த உள்ளே இருக்க ஃப்ளஷ் எல்லாம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அந்த ஓட்டில் ஸ்பூனு வச்சு நல்லா சுரண்டி எடுத்துக்கணும். அந்த ஓட்டுக்குள்ளெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். அதெல்லாம் ஸ்பூன் வச்சு சுரண்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன் பேக் சைடு வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்கணும். நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கட்டி இல்லாமல் நசுக்கி எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு இது கூட நாட்டு சர்க்கரை, வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை, ஒயிட் சுகர் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். பாருங்கள், நான் சுகர் தான் போட்டிருக்கேன். ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன். எனக்கு ஒயிட் சுகர் போட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அந்த சுகர் இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். சுகரெல்லாம் இதுலேயே நல்லா கரைஞ்சி வரணும். அந்தளவுக்கு நல்லா ஸ்பூன் வச்சு கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ சூப்பராக நல்லா கொஞ்சம் மாய்ஸ்டாக சூப்பராக வரும். பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வருது. ஆனால் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா அப்படியே ஜாம் மாதிரி தண்ணி விட்டு வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நல்லது உடம்புக்கு. பாய்.